السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையிலே ஓதப்படும் முதலாவது ரக்காத்திலே ஓதப்படக்கூடிய சூரா தான் சூரத்து சஜிதா. இந்த சூராவுக்கு சஜிதா என்று சொல்லப்படுகின்றது. காரணம், இந்த சூறாவிலே ஒரு சஜிதா வருகின்றது. இந்த சஜிதா வரும் பொழுது நாம் சுஜூத் செய்ய வேண்டும். இந்த சுஜூதுக்கு சொல்லப்படும் சுஜூது திலாவா, அதாவது ஓதும் பொழுது வரக்கூடிய சஜிதாக்கள். இப்படியான சஜிதாக்கள் அல் குர்ஆனிலே 14 இடங்களிலே இருக்கின்றது. அந்த 14 இடங்களில் ஒரு இடம்தான் இந்த சூரத்து சஜிதாவிலே வரக்கூடிய சஜிதாவாக இருக்கின்றது. இந்த சூறாவின் நடுவிலே ஒரு ஆயத் வருகின்றது. அந்த ஆயத் வரும் பொழுது நாம் சஜிதா செய்ய வேண்டும். அந்த சஜிதாவின் பொழுது சஜத வஜ்ஹிய லில்லதி خلقஹு வஸவ்வரஹு வஷக்க ஸம்அஹு வபஸரஹு பிஹௌலிஹி வகுவதிஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். சஜத வஜ்ஹிய லில்லதி خلقஹு, எனது முகம் சுஜூத் செய்து விட்டது. யாருக்கு? خلقஹு, என்னை படைத்தவனுக்கு சுஜூத் செய்து விட்டது. வஸவ்வரஹு, அந்த படைத்து எனக்குரிய உருவத்தை தந்தவனுக்கு சுஜூத் செய்து விட்டது. வஷக்க ஸம்அஹு வபஸரஹு, கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தவனுக்கு சுஜூத் செய்து விட்டது. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், என்னை படைத்த அல்லாஹ் அவன் அழகானவன், படைத்தவர்களில் மிக அழகானவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்ற கருத்தை கொண்ட துஆதான் இந்த சுஜூது திலாவாவிலே நாம் ஓத வேண்டிய ஒரு துஆவாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த சூரத்து சஜிதாவை அல்லாஹு தஆலா எழுத்துக்கள் மூலம் ஆரம்பித்திருக்கின்றான். அப்படி என்றால் அந்த எழுத்துக்களுக்கு கருத்து அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன். அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இப்படி ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஒரு முக்கியமான பகுதியை அல்லாஹ் சொல்கின்றான், தன்சீருல் கிதாப். இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கினான். இது மனிதர்களால் படைக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல. இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதம். அல்லாஹ் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கினான். அல்லாஹ் இறக்குவதற்கு மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் யூஸ் பண்ணினார். அவர்கள்தான் முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த ரசூல்மார்கள் அனைவருக்கும் வஹியை கொண்டு வந்து கொடுத்தவர்கள். அல்லாஹ்விடமிருந்து உள்ள அந்த இல்மை, அந்த அறிவை, அந்த மெசேஜை கொண்டு வந்து ரசூல்மார்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அந்த பொறுப்புதாரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினார். இந்த குர்ஆனுடைய ஸ்பெஷல் தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆரம்பத்திலே ஒரு சேலஞ்சை சொல்கின்றார். எப்படிப்பட்ட சேலஞ்ச் என்றால், லா ரைப ஃபீ, இந்த குர்ஆனில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படி யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுதும் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த குர்ஆன் இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது, எந்த ஒரு குறையும் கிடையாது, குறை தேடி ஒரு நாளும் கண்டுபிடிக்கவும் முடியாது. வலம் யஜஅல் லஹு ஐவஜா, கஹ்ஃபுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் என்றால், இந்த குர்ஆனில் அல்லாஹ் எந்த குறையையும் உண்டாக்கவில்லை. இந்த குர்ஆன் ஹிய அக்வம், உறுதியானது, இதில் எந்த குறைபாடும் எந்த வீக்னஸுமே கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா உறுதி பண்ணி சேலஞ்ச் பண்ணி சொல்கின்றான். லா ரைப ஃபீ, சந்தேகமே இல்லை, இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதம். ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். அந்த காலத்தில் உள்ளவர்கள் இந்த குர்ஆன் இறங்கியவுடன் சொன்னார்கள், இது ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பக்கத்தால் இட்டுக்கட்டி அவதூறு சொன்ன ஒரு வேதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அம் யகூலூன இஃப்தரா, இந்த மக்கள், அல்லாஹ்வை நம்பாத மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள், ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பக்கத்தால் இதை அவதூறு கட்டி இட்டுக்கட்டி சொல்கின்றார் என்று சொல்கின்றார்களா? அல்லாஹ் சொல்கின்றான், இல்லை. பல் ஹுவல் ஹக்கு மிர் ரப்பிக், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த உண்மையான பேச்சு, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த உண்மையான பேச்சு. லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிரூன். அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்தான் என்றால், ஒரு கூட்டத்துக்கு
வார்னிங் பண்ணுவதற்காக வேண்டி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. அவர்கள் யார் என்றால் மா அத்தாஹும் மின் நதீரின் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வார்னிங் பண்ணக்கூடிய ரசூல் வராத கூட்டம். அப்படி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருவருக்கும் இடையிலே நீண்ட காலம் இருந்தது. ரசூல் வராத ஒரு காலம் இருந்தது. இந்த காலத்துக்கு ஃபத்ராவுடைய காலம் என்று அரபியில் சொல்லப்படும். அப்படி என்றால் ரசூல்மார்களின் வருகை வராத ஒரு காலம். இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். குர்ஆன் படித்து என்ஜாய் பண்ணும் வேதம் கிடையாது, இது ஹிதாயத்தின் வேதம். லஅல்லஹும் யஹ்ததூன் ஹுதன் லில் முத்தகீன். குர்ஆன் ஏனைய புத்தகங்களை போன்று படித்து முடித்து விட்டேன், கோர்ஸை முடித்து விட்டேன் என்று, நாம் பட்டங்களை முடித்து விட்டோம் என்று பேசும் வேதம் கிடையாது. இந்த குர்ஆன் எமது வாழ்க்கைக்குரிய கைடன்ஸ், வழிகாட்டலை மிக துல்லியமாக மிகச் சரியாக காட்டக்கூடிய வேதம். யாரெல்லாம் இந்த குர்ஆனை தன் வாழ்க்கையாக எடுத்துக் கொள்வார்களோ அவர்களின் வாழ்க்கை சரியாகத்தான் இருக்கும். யார் இந்த குர்ஆனின் வாழ்க்கையை விட்டுவிட்டு வேறு வாழ்க்கையை தெரிவு செய்வார்களோ அவர்களின் வாழ்க்கையில் குறைபாடுகள் தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான் லஅல்லஹும் யஹ்ததூன். ஏன் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி இருக்கின்றோம் என்றால் மனிதர்கள் தன் வாழ்க்கையிலே நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த குர்ஆனிலே அனைத்தையுமே சொல்லி வைத்திருக்கின்றான். எனவே இந்த குர்ஆனின் பக்கம் என்பது கவனத்தை திருப்பினால் நிச்சயம் நேரான பாதையை நாம் அனைவரும் அடைய முடியும். குர்ஆனின் மூலம் நேர்வழி அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.